பிறந்த நாளை சாதாரண செவ்வாய்க்கிழமை போல கடக்கும் நபர்களை பார்த்திருக்கிறீர்களா? பெரிய திட்டங்கள், உற்சாகம், கேக் வெட்டுவதென எதுவுமே இருக்காது. அவர்களிடம் ஏய், இன்னைக்கு உன் பிறந்த நாள் இல்லையா என்று கேட்பீர்கள். நீங்கள் கொண்டாடவில்லையா என்று கேட்டால் அவர்கள் தோள்களை குலுக்கி புன்னகைத்துவிட்டு இதுவும் ஒரு சாதாரண நாள்தான் என்று சொல்கிறார்கள். ஆனால் விஷயம் என்னவென்றால், அந்த எளிய வாக்கியம் அவர்களின் மனம் எப்படி செயல்படுகிறது என்பதை பற்றிய பல உண்மைகளை மறைத்து வைத்திருக்கிறது. என்னை நம்புங்கள், கடைசியாக நாம் சொல்லப்போகும் அந்த காரணம், அந்த இறுதி பழக்கம்தான் மிகவும் சக்தி வாய்ந்தது. எனவே இதை தவறவிடாதீர்கள். ஏனெனில் இந்த வீடியோவின் முடிவில் சிலர் ஏன் இப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வது மட்டுமல்லாமல், இது உணர்ச்சி முதிர்ச்சி, தன்னம்பிக்கை மற்றும் கடந்த கால அனுபவங்களைப் பற்றி என்ன சொல்கிறது என்பதையும் நீங்கள் கண்டறிவீர்கள். வாருங்கள், வீடியோவிற்குள் செல்வோம். பகுதி 1. அமைதியான தன்னம்பிக்கை. சிலர் பிறந்த நாளை சாதாரண நாளாக கருதுவர். சோகத்தால் அல்ல, முதிர்ச்சியால். மற்றவர் அங்கீகாரம், இனி தங்கள் மகிழ்ச்சியை தீர்மானிக்க தேவையில்லை என்ற நிலையை அவர்கள் எட்டிவிட்டனர். கவனித்தீர்களா? இளமையில் பிறந்த நாள் ஒரு பெரிய விஷயம். பலூன்கள், பரிசுகள், விருந்து என அனைத்தும் நம் கவனிக்கப்பட வேண்டும் என்ற தேவையை பூர்த்தி செய்கின்றன. நாம் வளர வளர சிலர் ஒரு ஆழமான உண்மையை உணர்கிறார்கள். நான் சிறப்பானவனாக உணர ஒரு நாள் தேவையில்லை. இவர்களே உளவியலில் உள்நிலை அங்கீகாரம், இன்டர்னல் வேலிடேஷன் கொண்டவர்கள். மற்றவர்கள் தங்களை கொண்டாட வேண்டும் என்று அவர்கள் காத்திருப்பதில்லை. ஏனென்றால் அவர்கள் ஒவ்வொரு நாளும் தங்களை அமைதியாக கொண்டாடிக் கொள்கிறார்கள். இது அகங்காரம் அல்ல, இது அமைதி. பிறந்த நாளில் மட்டுமல்ல, வாழ்க்கையின் மீதான நன்றியுணர்வே உண்மையான பரிசு என்பதை அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். இதை கற்பனை செய்யுங்கள். சாராவுக்கு 29. சக ஊழியர்கள் ஆச்சரியம் திட்டமிடுகிறார்கள். ஆனால் அவள் நன்றி கூறிவிட்டு தொடர்ந்து வேலை செய்கிறாள். இது அக்கறையின்மையால் அல்ல, மனநிறைவால். அவளுக்கு ஆரோக்கியமாக விழிக்கும் ஒவ்வொரு நாளும் கொண்டாட்டம். அதுவே மன உறுதியின் அடையாளம். அது அமைதியானது, நிதானமானது, சொல்லப்போனால் அழகானது. சிலொன்று வெறும் அமைதியினால் மட்டும் அப்படி செய்தில்லை. சிலருக்கு அது ஒரு ஆறாத வடுவாக இருக்கலாம். இது நம்மை அடுத்த வகைக்கு அழைத்துச் செல்கிறது. பகுதி 2. இது ஒரு சாதாரண நாள் என்ற தற்காப்பு முறை. சில நேரங்களில் பிறந்த நாளை புறக்கணிப்பது தன்னம்பிக்கை அல்ல, அது ஒரு தற்காப்பு. ஏனென்றால் பிறந்த நாட்கள் சில உணர்ச்சிகரமான நினைவுகளை தூண்டலாம். எல்லாரும் கூடவே இருந்திருக்க மாட்டார்கள் என்பதற்கான நினைவூட்டல்கள். ஒருவேளை கடந்த வருடம் யாரோ மறந்திருக்கலாம். ஒருவேளை குழந்தை பருவத்தில் பிறந்த நாளே கொண்டாடப்பட்டிருக்காது. மனம் ஒரு தந்திரத்தை கற்கிறது. எதையும் எதிர்பார்க்காவிட்டால் வலி இருக்காது. இதுவே உணர்ச்சி ரீதியான தற்காப்பு. இது மக்கள் ஏமாற்றத்தை தவிர்க்க உதவும் ஒரு தற்காப்பு நுட்பம். அவர்கள் எனக்கு பிறந்த நாளை பற்றி கவலை இல்லை என்பது போன்றவற்றை சொல்வார்கள். ஆனால் உள்ளுக்குள் எனக்கு அக்கறைதான், ஆனால் நான் எதிர்பார்ப்பதை நிறுத்திவிட்டேன் என்பதுதான் உண்மை. இந்த நடத்தை பலவீனம் அல்ல, இது மூளை, இதயத்தை பாதுகாக்கும் விதம். அலியை எடுத்துக்கொள்வோம். சிறுவனாக இருந்தபோது அவன் பெற்றோர் எப்போதும் பிஸியாக இருப்பார்கள். அவன் பிறந்த நாட்கள் பெரும்பாலும் மறக்கப்படும். இப்போது ஒரு பெரியவராக அவர் எல்லோரிடமும் பிறந்த நாட்கள் அர்த்தமற்றவை என்று சொல்கிறார். ஆனால் உண்மையில் அந்த வலியை மீண்டும் உணர அவர் விரும்பவில்லை. இது ஒரு உணர்ச்சிகரமான கவசம் போன்றது. கண்ணுக்கு தெரியாதது, ஆனால் பாரமானது. ஆனால் பொறுங்கள், இதில் இன்னொரு வகை இருக்கிறது. அமைதியானதும் அல்ல, எச்சரிக்கையானதும் அல்ல, லட்சியம் கொண்ட ஒன்று. பகுதி 3. குறிக்கோளை மையமாக கொண்ட எளிமையாளர்கள். இவர்கள் பிறந்த நாளை கொண்டாட்டங்களாக பார்க்காமல் மைல்கற்களாக பார்க்கிறார்கள். அவர்கள் ஆஹா, இது என் நாள் என்று சொல்வதில்லை. அதற்கு பதிலாக, சரி, இன்னொரு வருடம் முடிந்துவிட்டது, நான் என்ன சாதித்தேன் என்று கேட்கிறார்கள். அவர்கள் தங்கள் பிறந்த நாளை ஒரு வணிக கூட்டம் போலவும், முன்னேற்றம் மற்றும் நோக்கத்தை ஆய்வு செய்யும் ஒரு உள் தணிக்கை போலவும் கருதுகிறார்கள். உளவியல் ரீதியாக இது சாதனை உந்துதலில் இருந்து வருகிறது. இது பரிசுகளை விட வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளிக்கும் ஒரு மனநிலை. அடுத்த மைல்கல்லை எட்டியதும் கொண்டாடிக் கொள்வேன் என்று அவர்கள் சொல்வார்கள். அதை அவர்கள் உண்மையாகவே சொல்வார்கள். இது சோகம் அல்ல, இது இலக்கின் மீதான கவனம். இவர்கள் தங்களை மேம்படுத்திக் கொள்வதில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர்கள். நேரத்தை மிக மதிப்புமிக்க வளமாக கருதுவதால் அதை செலவிடுவதில் அவர்கள் மிகவும் கவனமாக இருப்பார்கள். 33 வயதான நூர் ஒரு சிறு தொழில் செய்பவள். ஒவ்வொரு பிறந்த நாளும் அதிகாலையிலேயே துயில் எழுந்து தனது நோட்டு புத்தகத்தில் வரிசையாக எழுதுவாள். கடந்த ஆண்டில் நான் கற்றுக்கொண்ட பாடங்கள், சாதித்த வெற்றிகள் மற்றும் இனி மேம்படுத்த வேண்டிய விஷயங்கள். அங்கே கொண்டாட்டங்களோ அல்லது மெழுகுவர்த்தி ஏற்றி வைக்கும் சடங்குகளோ கிடையாது. சுய சிந்தனை மட்டுமே நிறைந்திருக்கும். அவளை பொறுத்தவரை அதுதான் கொண்டாட்டம். இந்த மாதிரியான மனநிலை பிறந்த நாட்களை வளர்ச்சிக்கான ஒரு உந்து சக்தியாக மாற்றுகிறது. ஆனால் இதில் ஒரு திருப்பம் இருக்கிறது.
சில நேரங்களில் பிறந்த நாளை சாதாரணமாக கடந்து செல்வதில் எந்த ஆழமான அர்த்தமும் இருக்காது. சில நேரங்களில் அது அவர்களின் இயல்பு, அவ்வளவுதான். பகுதி 4. குறைந்த தூண்டுதலை விரும்பும் ஆளுமை. உளவியலாளர்கள் இதை குறைந்த கிளர்ச்சி விருப்பம், லோ அரௌசல் பிரெஃபரன்ஸ் என்று அழைக்கிறார்கள். சுருக்கமாகச் சொன்னால், சிலருக்கு பரபரப்பான வாழ்க்கை பிடிப்பதில்லை. அவர்கள் அமைதியானவர்கள். விருந்து நிகழ்ச்சிகளை விட அமைதியையே விரும்புவார்கள். கூட்டமில்லை, சத்தமில்லை, எதிர்பாராத மாற்றங்கள் இல்லை. ஒரு எளிமையான நாள் போதும். என்ன தெரியுமா, அதில் தவறே இல்லை. எல்லோருக்கும் கவனத்தை ஈர்ப்பதோ அல்லது கொண்டாட்டங்களோ மகிழ்ச்சியை தருவதில்லை. சிலருக்கு அனைவரின் கவனமும் தங்கள் மீது இருப்பது சங்கடமாகவும், ஏன் சோர்வை தருவதாகவும் கூட இருக்கலாம். எனவே கொண்டாட்டங்களுக்கு பதில் அவர்கள் தேநீர், நடைப்பயணம் அல்லது பிடித்த நிகழ்ச்சியை ரசிக்கவே விரும்புவர். இவர்கள் குழப்பத்தை விட அமைதிக்கே முன்னுரிமை அளிப்பார்கள். இவர்கள் மர்மமானவர்களாகவும் எதையோ மறைப்பவராகவும் தெரிவார்கள். ஆனால் உண்மையில் அவர்கள் அமைதியிலேயே திருப்தியாக இருப்பவர்கள். அவர்கள் அமைதியே எனது கொண்டாட்டம் என்ற அமைதியான தத்துவத்தின்படி வாழ்கிறார்கள். ஆனால் இன்னும் ஒரு வகை இருக்கிறது. அது உங்களை ஆச்சரியப்படுத்தலாம். ஏனெனில் அது அமைதியோ மன உளைச்சலோ அல்லது கவனமோ அல்ல. இது அதைவிட மிக வலிமையான ஒன்று. மக்கள் தங்கள் பிறந்த நாளை ஒரு சாதாரண நாளாக கருதுவதற்கான கடைசி காரணம் இது. என்னை நம்புங்கள், இது எல்லாவற்றையும் மாற்றிவிடும். பகுதி 5. ஆன்மீகத்தில் நிலை பெற்ற நபர். இவர்கள் வாழ்க்கையையே புனிதமாக கருதுவதால் தங்கள் பிறந்த நாளை கொண்டாடாதவர்கள். அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் தெய்வீகம், ஒவ்வொரு மூச்சும் நன்றியுணர்வுக்குரியது. அவர்கள் வாழ்க்கைக்கு நன்றி தெரிவிக்க ஒரு நாளைக்காக காத்திருப்பதில்லை. அவர்கள் ஒவ்வொரு காலையிலும் நன்றி கூறுகிறார்கள். இவர்கள் பெரும்பாலும் இப்படி சொல்வார்கள்: வருடத்தில் 365 நாட்களும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் போது ஏன் ஒரு நாளை மட்டும் கொண்டாட வேண்டும்? அவர்கள் வேடிக்கையை தவிர்க்கவில்லை. மகிழ்ச்சி குறித்த பார்வையை மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். முதுமை அல்ல, விழிப்புணர்வே அவர்களின் கவனம். பலூன்கள் அல்ல, வாழ்வின் நோக்கமே முக்கியம். வாசிப்பு, சிந்தனை, பிரார்த்தனை, தியானம் என அவர்கள் ஈடுபடுவதையும் பிறந்த நாளை ஒரு நினைவூட்டலாக கொள்வதையும் காணலாம். நான் இன்னும் இருக்கிறேன். காலம் எனும் பரிசை வைத்து என்ன செய்ய போகிறேன்? இந்த மனநிலை எல்லோருக்கும் வருவதில்லை. ஆனால் இது பெரும் விடுதலை. வாழ்க்கையை இப்படி பார்த்தால் ஒவ்வொரு நாளும் சிறக்கும். இதிலிருந்து நீங்கள் கற்க வேண்டிய பாடம் இதுதான். நீங்கள் சிறப்பானவர் என்று உணர பிறந்த நாள் வரை காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. ஒவ்வொரு நாளும் காலையில் நீங்கள் கண் விழிப்பது உங்கள் மறுபிறப்புதான். நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு புதிய முடிவும் ஏற்றப்படும் ஒரு புதிய மெழுகுவர்த்தி. ஒவ்வொரு தருணத்திலும் நீங்கள் நன்றியுணர்வுடன் இருக்கிறது உங்களுக்கு நீங்களே அளிக்கும் பரிசு. எனவே தயங்காதீர்கள். ஒவ்வொரு நாளையும் உங்கள் பிறந்த நாளாக கருதி அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் ஒரு நோக்கத்துடனும் வாழுங்கள். மேலும் நினைவில் கொள்ளுங்கள், நாம் கடைசியாக குறிப்பிட்ட அந்த ஆன்மீக பழக்கம்தான் நிலையான அமைதிக்கான ரகசியம். ஏனெனில் ஒவ்வொரு நாளும் ஒரு பரிசாக தோன்றும் போது கொண்டாடுவதற்கு உங்களுக்கு எந்த காரணமும் தேவையில்லை. இது உங்கள் மனதை தொட்டிருந்தால் வெறும் பார்வையாளராக மட்டும் இருக்காதீர்கள். சிந்தித்து பாருங்கள், நீங்கள் எந்த வகை என்று உங்களையே கேட்டுக்கொள்ளுங்கள். உங்கள் பிறந்த நாளை சாதாரணமான ஒரு நாளாக கருதும் ஒருவரிடம் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் சில நேரங்களில் சாதாரணமான ஒரு நாளாக வாழ்வதே ஒரு அழகான வாழ்க்கை முறை.